ஆண்டவர் என்னோட பேசுங்கப்பா. எத்தனை பேர் சொல்கிறீங்க என்னோட பேசுங்க ஆண்டவர்? ஹல்லேலூயா. நான் ஆவலாக வந்திருக்கிறேன் ஆண்டவர், தாகத்தோடு வந்திருக்கேன், விருப்பத்தோடு வாஞ்சையாக வந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். வாஞ்சையாக இருக்கிறபடினாலே ஆமென், உங்களை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தாவே, இந்த நாளில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. எல்லாம் கொஞ்சம் நேரம் சோதனை பண்ணுவோமா? எல்லாம் நல்லா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த காலவேளை நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய தாசன் மூலமாய் கர்த்தர் பேசுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, மறுபடியும் போடுவாங்க பாருங்கள். ஆனால் இப்போ போட மாட்டாங்க, ஆராதனை கொஞ்சம் போடுவாங்க. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர். இதனால நம்மத்தில் ஆபிரகாம் சேகர் ஐயா வந்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவர், அறிமுகமானவர். ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கூப்பிட்டுருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் கைகளை தட்டி அவங்களை வரவேற்போம். இவனும் நம்மை வழிநடத்துகிறவருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளையே மீண்டுமாய் பல வருடங்களுக்கு அப்புறமாக உங்களை எல்லாம் சந்திக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. உண்மையிலே ரொம்ப வருஷம் ஆச்சு. அது பசங்களை பார்த்தவொடனே தான் எனக்கு தெரிஞ்சுது. பசங்கிட்ட அப்படி வாசல் வரும்போது மூத்த பையன் வந்தான். அவன்கிட்ட என்னமோ கேட்கலான்னு பார்த்துட்டு முகத்தை பார்த்துட்டு நீயாடா அப்படிங்கிற கேட்குறேன். அப்போ அவன் எவ்வளோ வளர்ந்துருக்கானோ எவ்வளோ கேப்புன்னு பார்த்துக்குவேன். ஸ்தோத்திரம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் நம்ம சபையில் சிறுவர் ஊழியத்தில் நான் பண்ணி கொண்டு இருந்தேன். வாரம் சண்டே அருமையான மகளுக்கு தெரியும், வாரம் சண்டே மத்தியானம் பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுப்பேன். எனக்கு நிறைய அந்த மாதிரி ஆரம்ப காலங்களில் நிறைய ஊழியங்களை கொடுத்து இப்பொழுதும் பல ஊழியக்காரர்களே அவருக்கே தெரியாது, லைட்டாக என்றைக்கே ஒரு நாள் அறிமுகப்படுத்துவார். ஆனால் அவரை வச்சு நான் பல ஊழியங்கள் போய்கிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்துவாராக. அதனால் சாட்சி சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லணுமா வேண்டாம்ல? சரி, நேரடிய ஒரே ஒரு லைனில் வேணால் சொல்லிட்டு போயிடுறேன். ஆபிரகாம் சேகர் பல குரலில் பேசுவேன். சினிமாவில் நடிக்க போய் பாவத்தில் விழுந்து நான் ரட்சிக்கப்படணும்னு ஒரு இந்து மனைவி எனக்கு கட்டி கொடுத்து அவர் ரட்சிக்கப்பட்டு அவன் மூலமாக ஆண்டவர் என்ன ரட்சிப்புகளை கொண்டு வந்தார். அல்லேலூயா. போதும்ல, சுருக்கமாக சொல்லியாச்சு. எல்லாம் எனக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்கள பார்த்த ஞாபகம் இருக்குது, ஆனால் ஞாபகம் சரியாக வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம். சரி, நேரடியாக நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. வாசிக்கிற வரைக்கும் பைபிளை பாருங்கள், எழுதுகிற வரைக்கும் டைரியை பாருங்கள், அதுக்கப்புறம் எண்ணியை பாருங்கள். ஸ்தோத்திரம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த தன் அப்படிங்கிறத அழுத்தி நான் சொல்கிறேன். ஆண்டவரை போல் நாம் வாழணும்னா அவரை போல் நாமளும் என்ன செய்யணுமா? சிலுவையை சுமந்துட்டு வரணுமா? சிலுவையை சுமந்துட்டு வரணும் அப்படின்னா சிலுவை என்றால் என்ன? வசன வாஸ்த மகளுக்கு ஒரு பரிசு உண்டு. ஊழியக்காரங்களாம் சொல்லக்கூடாது, அவங்க கிட்ட தான் கேட்பேன். உங்களுக்கு தனியாக வேணால் பரிசு தந்துடுறேன். சரி, சிலுவைன்னு என்னம்மா? என்ன இப்படி பார்க்குறீங்க? இப்படி பார்க்குறதா? இப்படி பார்க்குறது பேர் தான் சிலுவையா? சிலுவைன்னு என்ன? சும்மா தப்பானாலும் சொல்லுங்கள், தப்பாக சொல்லலாம்னு பரிசு தருவேன். சொல்லுங்கள். கஷ்டங்கள் பாடுகள் அப்படிங்கிறாங்க, அது சரியாக தவிர, ஆனால் பரிசு உண்டு. பதில் சொல்லிட்டாங்கனாலே பரிசு உண்டு. பதில் சொல்லாதவங்க தயவுசெய்து வந்து கேட்காதீங்க. பாடுகள் அப்படிம்பாங்க, சரிங்களா? பாடுகள். அப்போ ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், என்னை போல் நீ மாறணும்னு நினச்சா தன்னைத்தானே வெறுத்து, உன்னை வெறுத்து ஓன் சிலுவை எடுத்துக்கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பாடுகள் என்னது? சிலுவைன்னா பாடுகள்னு சொல்லுங்கள். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை அப்படின்னா அவன் பாடுகளை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு அர்த்தமா? அப்போ இயேசு அவருடைய பாடுகளை சுமந்துட்டு வந்தாரா?
மற்ற உலகத்தின் பாவத்தை தான் அவர் சுமந்தார், மற்றவங்களுடைய பாவத்தை தான் அவர் சுமந்தார். அப்போ நம்மளுக்கு அதை என்ன அர்த்தம்னா, மற்றவர்களுடைய பாடுகளை நாம் சுமந்து கொண்டு வரணும். வாசிங்க, கலாத்தியர் 6:2 படிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்போ மற்றவருடைய பாடுகளை சுமந்து போகிறது தான் அதுக்கு உண்டான அடையாளம். அப்போ என்னன்னா, இயேசு என்னை பின்பற்ற விரும்பினால், அவரை போல வாழ விரும்பினால், அவரை போல வாழ விரும்பினால் அவரை போல சிலுவையை தூக்கிட்டு வரணுமா. பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்னா, இயேசு சொல்லியிருக்காரு நம்ம சிலுவையை சுமக்கணும்னு சொல்லி, அவருக்கு செஞ்ச மாதிரியே சிலுவையை செஞ்சு அதே அளவு அதே எடை கொண்ட ஒரு சிலுவையை செய்து அதே மாதிரி அவர் தோளில் தூக்கிட்டு அது எத்தனை தூரம் அவர் நடந்தாரோ அதே தூரத்தில் நடந்து அதே மாதிரி மலையில் கொண்டு போய் அவனை நண்பர்களை வைத்து என்னை ஆணியை வச்சு அரைங்கன்னு சொல்லி அரைந்து அதே போல் என்னையும் போல் சிலுவை நட்டு வைங்கன்னு சொல்லி நட சொல்லியிருக்காங்க. எல்லாம் நடந்தது. ஆணி அடித்து முடிஞ்சு அவனை சிலுவையை தூக்க போகிறாங்க. போலீஸ்காரன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, தற்கொலை முயற்சி அப்படின்னு சொல்லி. அப்போ அவரை போல பின்பற்றணும், அவரை ரோல் மாடலாக வச்சு நம்ம வாழணும். அவரை போல நம்ம வாழணுமே தவிர அவரை போல செஞ்ச காரியங்களை நம்ம செய்யணுங்கிறது கிடையாது. சிலுவை தூக்கிட்டு வர சிலுவை தூக்கிட்டு வர கிடையாது. அவர் என்ன அடையாளம்? சிலுவை என்பது நிறைய பேர் அதை வந்து ஒரு விக்கிரகமாக வழிபடுறாங்க. சிலுவை என்பது சிலுவையின் மேன்மை அப்படின்னா, சிலுவை வந்து ஒரு அடையாளம், நம்மளுக்காக பாடுபட்டதுக்கு உண்டான அடையாளம். அதே நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தொட்டு கும்பிட்றாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும், அது வேற ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவங்க. அப்போ அந்த அடையாளம், அது சிலுவை என்பது ஒரு அடையாளம். அவளை போல பின்பற்றணும், அவர் ரோல் மாடல், அவளை போல வாழணும். பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கத்தில், தூத்துக்குடியில் தான், தூத்துக்குடி பக்கம் தூத்துக்குடியில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா டிஜி தினகரன் ஐயா மாதிரியே பேசுவார். ஐ மீன் ஆக்ஷன், அப்படி கண்ண மூடி பேசுவார். டிஜி தினகரன் பார்த்துருக்கீங்களா மெசேஜில்? அடி கண்ணக்கடி மூட. அப்போ அவரை பாரி ஆக்ஷன் பண்ணிட்டு பண்ணுறது, அவரை பின்பற்றுறது கிடையாது. அவர் செய்த ஊழியங்களைப் போல செய்யணுங்கிறத மறந்துடுறாரு. இப்போ நான் கூட டிஜி தினகரன் மாதிரி பேசுவேன். நேற்று இரவு இயேசுவுடன் நான் பேசினேன், அப்படி பேசாத ஒரு கடவுள் எனக்கு தேவையில்லை. நான் டிஜிஎஸ் மாதிரி பேசுவேன். அதனால் நான் டிஜிஎஸ் ஆயிட முடியுமா? அவரை போல வாழணும், அவரை போல ஊழியம் செய்யணும். அப்போ ஆண்டவரை பின்பற்றணும்னா அவரை போல வாழணும். இப்போ தான் அல்லேலூயா சொல்லணும், நான் சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போ அந்த சிலுவை அப்படி என்பது ஒரு ஒரு மேன்மையான ஒரு காரியம். அது நிறைய பேர் என்ன செய்யறதில்லை, புரிந்து கொள்ளலை. தன்னுடைய பாடுகளை தான் பிரச்சனையே தூக்கிட்டே போகிறாங்க. அது நீங்கள் தனியாக தூக்கிட்டு போங்க, வீட்டில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட என் பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் ஆண்டவரை போல வாழணும்னா மற்றவர்கள் பாரத்தை நீங்கள் சுமக்கணும். அல்லேலூயா. இப்போ சிலுவை அப்படின்னா அதோடைய மேன்மை அப்படின்னா, நமக்கு தெரிந்த வசனம் தான். 1 கொரிந்தியர் 1:18 ஆரம்பிச்சு விட்டா சொல்லிடுவீங்க சிலுவையை பற்றிய. ஆமாம், நீயே வாசிக்கிட்டோமா? ஒரு பிரைஸ் தான்மா, நிறையெல்லாம் பிரைஸ் தர மாட்டேன். இதுக்கு பரிசே வர மாட்டேங்குது. சிலுவை யார் வாசித்தது? சத்தம் கேட்குது, வாசிங்க. ஓ, நீ தான் மறுபடியும் வாசிக்கிறியா? கெட்டு போனவர்களுக்கு என்னமா இருக்கான்? பைத்தியமா இருக்குது. அதை பற்றி தெரியாதவங்களுக்கு அது பைத்தியமா தான் தெரியும். ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவ பலனா இருக்கிறதாம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பார்க்காத பைத்தியமாக தான் தரும். ஏன்னா சிலுவையை மேன்மைப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி. ஒரு கிராமத்தில் ஒரு தாயார் தன்னுடைய மகனை கண்டிக்கிறாங்களாம். அவர் ரொம்ப ஓவராக சேட்டை பண்ணவுடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, கையில் ஒரு கம்பு, எங்கள் ஊரில் கம்பும்பாங்க, சென்னையில் கொம்புங்கிறாங்க. கொம்புன்னு ஐயா வருது. ஐயாவும் ஒரு கொம்பு தூக்கிட்டு தான் போயிருக்காரு மலையில். சோத்திரம் வச்சு அவனை அடிக்க ஓங்கின உடனே ஓடிட்டான். ஓடின உடனே நம்ம விரட்டியிருக்காங்க. நம்ம விரட்ட ஒவ்வொருத்தருவா சுற்றி ஓடி இருக்காங்க. அவங்களும் விரட்ட அடிக்க ஓடி இருக்காங்க. அந்த பையன் ஓடி 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 கடைசியாக போய் அந்த ஊரில் உள்ள ஒரு பஞ்சாயத்து பண்ணுற இடத்துல உள்ள அந்த ஒரு பெரிய ஒரு மரம் நிற்கும். அந்த மரத்தில் கடன்னு ஏறி மேலே போய் உட்காந்துக்கிட்டானாம்.
இந்த அம்மா இடையே இறங்கி வாடா அப்படின்னு. நான் வரமாட்டேன், நீ வந்தா நீ அடிப்பேன். எவ்வளோ நேரம் அதில் உட்காந்துருக்குறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு, நீ வருவ சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு தானே வருவ அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் ஆச்சு, சாப்பிட வரல, சாயங்காலம் காப்பி குடிக்க வரல, நைட்டும் சாப்பிட வரலன்னொடனே லேட் ஆனவுடனே இவங்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு. என்னடா பையன் சாப்பிடாமல் இருக்க மாட்டானே பசியோட, என்ன செய்யலையே, ஒரு பக்கத்து வீட்டில் போய் சாப்பிட்டானோ அப்படின்னு சொல்லி நேராக பக்கத்து வீட்டில் போய் கேட்டிருக்காங்க, என் பையன் வந்தானா இல்லை வரல. அப்புறம் எதிர்த்து வீடு போயிடுன்னு அப்படி தெரு தெருவா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ பையனை காணுமேன்னு சொல்லி தெரு தெருவா சுற்றி 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 தேடி கடைசியாக வந்தது அந்த பஞ்சாயத்து மரத்துக்கிட்ட வந்துட்டாங்களாம். இங்கே தானே கடைசியாக அவனை வந்து பார்த்தோன்னே, எங்கே போய் தோணுஞ்சான்னு தெரியலையே, எம்மான்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா மரத்தை அதே இடத்துல உட்காந்துருக்கான். ஏய் இன்னுமாடா நீ இங்கே உட்காந்துருக்குற, இறங்கி வா. இல்லைம்மா என்னால் இறங்க முடியாது அப்படின்ட்டுருக்கான். இடே அடிக்க மாட்டேன்டா, இறங்கு பரவாயில்ல. அம்மா அதுக்காக நான் சொல்லலாம்மா, தெரியாமல் ஏறி உட்காந்துட்டேன், எனக்கு இறங்க தெரியல அப்படின்னானோ. சரிடா நீ இந்த மாதிரிலாம் போய் சொல்லாத, நம்ம நீ அடிக்க மாட்டேன், இறங்கி. ஏம்மா உண்மையதாம்மா சொல்கிறேன், எப்படி தான் அவசரத்தில் ஏறினேன்னு தெரியல, என்னால் என்ன செய்ய முடியல, இறங்க முடியல நான். சரி நீ வீட்டுக்காரரை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அவர் வந்து, டே அப்பா சொல்கிறேன் வாடா, அம்மா அடிக்க மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன். எப்பா நான் போய் சொல்லலப்பா, அவசரத்தில் ஏறிட்டேன், என்னால் இறங்க தெரியல அப்படின்னானோ. சரின்னு ஊர் பெரியவரை ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க. அவர் மீசை முறுக்கிட்டு, ஏய் தம்பி இறங்குப்பா, யார் அடிக்காமல் நான் பார்த்துக்கிறேன். தாத்தா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா, நான் இறங்க மாட்டேன்னு சொல்லலை, எனக்கு இறங்க தெரியல, எப்படியோ அவசரத்தில் ஏறிட்டேன். ஒரு போலீஸ்காரை கூப்பிட்டு வந்தாங்க. அவரும் வந்து சொல்லி பார்த்தாரு, அப்பவும் இறங்கலை. கடைசியில் அந்த ஊரில் ஒரு பாதிரியார் இருந்தாராம். நல்ல பெரிய அங்கி போட்டு ஒரு கழுத்தில் ஒரு நீல செயின் போட்டு அதில் ஒரு சிலுவை போட்டு வந்து வருவார் இல்லையா பாதிரியார், வந்தார். அவரை சொன்னாங்களாம் இந்த மாதிரி நடந்து மேட்டர்லாம் சொன்னோன்னு. அப்படியா சரின்னு சொல்லி அவர் கண்ணை மூடிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே அப்படின்னாராம். உடனே இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்து நேராக வீட்டுக்கு போய் எல்லோரும் ஒரே சந்தோஷம், பாஸ்டருக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். வீட்டில் போனோன்னு அம்மா கேட்டாங்களாண்டா, நான் சொன்னேன் இறங்கலை, உங்கள் அப்பா சொன்னார் இறங்கலை, பெரியவர் சொன்னார் இறங்கலை, போலீஸ்காரர் சொன்னார் இறங்கலை, பாஸ்டர் சொன்னவொன்னே மட்டும் அவர் சொல்லக்கூட இல்லை, ஜெபம் பண்ணோன்னு இறங்கிட்டேன். அட நீ வேம்மா மரத்துலேருந்து இறங்கி இல்லைன்னா மரத்தை வெட்டிடுவேன் அப்படின்னாரு. அப்போ அவனுக்கு அது பைத்தியமாக தெரிஞ்சிருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அவங்களுடைய ஜெபத்தினால தான் அவன் இறங்கி வந்தான். அல்லேலூயா. அப்போ சிலுவையை சுமந்து கொண்டு வருவது அப்படின்னா மற்றவர்கள் பாரத்தை நாம் சுமக்கணும். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக, வார்த்தைகள் மூலமாய் சில ஆலோசனைகளை சொல்லும்படியாய் கர்த்தர் தம்மை அடியின் மூலமாய் கொடுத்த கிருபைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இது ஒரு தனி மனிதனுடைய பிரசங்கம் அல்ல, தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல விளங்கும்படியான கிருபையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய செவிகளையும் இருதயங்களையும் நீர் திறந்து கொடுப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. மார்க் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். போதும். பைபிள் பார்க்குறவங்க பார்த்துட்டு, எழுதுறவங்க எழுதிட்டு இப்போ என்னைய பாருங்க. ஏன்னா சில பேர் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே போவாங்க, அதுக்காக தான் இந்த சொல்கிறது. 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை என்ன செய்கிறாங்களாம், சுமந்து கொண்டு வராங்க. இந்த சம்பவம் நம்மளுக்கு நல்லா தெரியும். 4 பேரை சுமந்துட்டு வராங்க. வாசலில் இயேசு வந்திருக்கான்னு வந்து பார்க்க வந்தோன்னா இங்கே கூட்டம் நிறையா இருக்குது. கூட்டத்தில் உள்ளே கொண்டு போக முடியாமல் என்ன செய்கிறாங்க, கூரையை பிரித்து உள்ளே இறக்குறாங்க. இயேசு சுகத்தை கொடுக்குறாரு. அந்த சம்பவம் நம்மளுக்குலாம் தெரியும். இந்த 4 பேர் அவரை திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்களே, யார் அந்த 4 பேர்? 4 பேர் யார்? திமிர்வாதக்காரனுக்கும் அவனுக்கும் என்ன உறவு பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேரும் அவன் திமிர்வாதக்காரனுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அந்த 4 பேர் அவனை சுமந்துட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க அதிகமாக மேக்கப் போட்டு போச்சுன்னா பெற்றவங்க சொல்லுவாங்க, ஓவராக மேக்கப் போட்டு போகாதம்மா. 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, தெருல சண்டை போட்டாங்கன்னா, ஏன்டா ரோட்டில் நின்று சண்டை போடுற, 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இப்படி இந்த 4 பேர்னு சொல்லுவாங்களே, யார் அந்த 4 பேர்? அப்போ இந்த 4 பேர் கட்டில் சுமந்துட்டு வராங்களே, கட்டில் வச்சு அவனை தூக்கிட்டு வராங்க. கூட்டம் நிறைய இருக்காங்க, உள்ளே இறக்குறாங்க. யார் அந்த 4 பேர்? இந்த 4 பேரில் முதல் ஆள் வந்து உங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவு.
பெற்றோர்கள், சகோதரர்கள், பெரியப்பா, சித்தப்பா, மாமா, தாத்தா, பாட்டி, யாராவது ஒருத்தர் மூலமாக தான் நீங்கள் ஆண்டவருடைய அன்பை பற்றி தெரிந்து கொண்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கணும். இல்லை நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்டின்னு, அப்போனாலும் உங்கள் அம்மா அப்பா மூலமாக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒருவேளை அவங்க அம்மா அப்பா மூலமாக, தாத்தா மூலமாக, யாராவது ஒருத்தர் மூலமாக தான் அந்த உறவின் முறவையெல்லாம் வந்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்கலாம். அந்த 4 பேரில் ஒருத்தர் சுமந்து கொண்டு வருகிற காரியம். இரண்டாவது, உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வேறு சபையை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். பக்கத்து வீடு, ஏற்று வீடு, மாடி, அல்லது வீட்டு உரிமையாளர், அல்லது வீட்டில் வாடகை இருக்கிறவங்க, இவங்க மூலமாக ஆண்டவருடைய அன்பை பற்றி தெரிந்து கொண்டு வேறு சபையை சேர்ந்தவங்க அவங்க அன்பை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல இந்த சபைக்கு நீங்கள் வந்திருக்கலாம், வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால. இரண்டாவது. மூன்றாவது, உங்கள் சபையை சேர்ந்தவர்களே, உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்தவங்க, உங்களுக்கு பின்னால் உட்காந்துருக்கவங்க, அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க உங்கள்கிட்ட ஆண்டவர் அன்பை பற்றி சொல்லி, வாமா ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார், பிள்ளை கொடுப்பான்னு சொல்லி உங்கள் சபைக்கு இங்கே என்ன செஞ்சுருக்கலாம், அழைச்சிட்டு வந்திருக்கலாம். இது 3வது பேர். 4வது, உங்கள் சபையினுடைய போதகர். உங்கள் சபையினுடைய போதகர் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் விசுவாசி வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருப்பாங்க. பக்கத்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பாஸ்டர் வர ஜெபம் பண்ண வாமான்னு சொல்லி வந்திருப்பாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு விடுதலை கிடச்சிருக்கும், அற்புதம் நடந்திருக்கும், அதன் மூலமாக வந்திருப்பாங்க. இந்த 4 பேரில் ஒரு ஆள் மூலமாக தான் இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்க முடியும். அதுக்கு மேலே வழியே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த 4 பேரில் ஒருத்தராக நீங்கள் யாராக இருக்கிறீங்க? எத்தனை பேரை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்க? உங்கள் சபைக்கு நீங்கள் எத்தனை பேரை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷமாக வருகிறோம், இந்த சபைக்கு நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம், பல வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம், அல்லது சீக்கிரம் இப்போ கூட வந்திருக்கலாம். ஆனால் எத்தனை பேரை நம்ம சுமந்து கொண்டு வந்திருக்கோம்? சுமந்து கொண்டு வரனா தூக்கிட்டு வர்றது கிடையாது. எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா வர மாட்டேங்குது. அப்போ சுமந்து கொண்டு வந்த சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை, ஒரு திமிர்வாதக்காரனை, திமிர்வாதகம் என்றால் உடம்புல எந்த ஒரு உறுப்புகளையும் அவனால் அசைக்க கூட முடியாது, முடிஞ்சால் பேசியிருப்பான். அவனுக்கு சம்பந்தமே இல்லாத அந்த 4 பேரில் 4 பேர் சேர்ந்து அவனை தூக்கி கொண்டு வராங்க. அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது, வாசலில் கூட்டம் அதிகமாக இருக்குது. யார் அந்த கூட்டம்? அந்த கூட்டம் யார்? ஒரு கூட்டம் ஆண்டவர் ஏதோ அற்புதங்களை, ஏதோ மேஜிக் பண்ணுறாராம், இந்த சர்ச்சைக்கு போனால் ஏதோ ஒரு மேஜிக்லாம் நடக்குதான் அப்படின்னு வேடிக்கை பார்க்குற ஒரு கூட்டம். இயேசு அந்த இருக்கிற வீடை சுற்றி உள்ள கூட்டம் முதல் கூட்டம், அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் இயேசுவை பார்க்குற ஒரு கூட்டம். பாஸ்டரையோ அல்லது உங்களுடைய உறவினர்களையோ பார்க்குறதுக்குனே ஒரு கூட்டம் வரும். இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே போய்? அப்போ ஒரு வேடிக்கை பார்க்குற ஒரு கூட்டம். முதல்ல வந்து ஆண்டவர் ஏதோ மேஜிக் பண்ணுறான்னு பார்க்குற கூட்டம். இரண்டாவது அங்கே உள்ள நபர்களை பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம். எலெக்ஷன் டைமில் கூட்டம்லாம் நிறைய பிரச்சாரத்துக்கு வர்றாங்க, அரசியல்வாதி வராங்க, சினிமா நடிகர்கள் வராங்க. நம்ம யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க முகத்தை பார்க்குறதுக்கு ஆசைப்படுவோம் இல்லையா? ஒருவேளை இப்போ உள்ள முதல்வரே வந்திருந்தா கூட பார்க்கணும்ப்பா, அவர் எவ்வளோ அழகாக இருக்காராம், சிகப்பாக இருக்காராம், புதுசாக டோப்பாலாம் வச்சுருக்காராம் அப்படின்னு சொல்லி பார்க்குற கூட ஒரு கூட்டம் வரும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஒரு கூட்டம். அப்புறம் அடுத்த கூட்டம் என்ன கூட்டம்னா, இயேசுவிடத்தில் நமக்கு ஏதாவது அற்புதம் நடக்குமா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தீருமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு வருகிற ஒரு கூட்டம். கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்த உடனே சர்ச்சுக்கு வருவாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணால் சரியாயிருமா அப்படின்னு சொல்லி வருவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பிரச்சனை மாறும், அல்லேலியாம்பாங்க. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆளாக வந்து உட்காந்துருப்பாங்க. அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா 2வது ரோவுக்கு போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா 3வது ரோவுக்கு போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா கடைசி ரோவில் போய் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 வருஷம் ஆயிரும். 1 வருஷம் கழித்து பார்த்தா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. எங்களுக்கு சுகம் கிடச்சிட்டு, பாய் ஜீசஸ் பாய். ஏன்னா ஹாஸ்பிட்டல் மாதிரி வருவாங்க. சுகம் கிடச்ச உடனே டாக்டருக்கு, சுகம் கிடச்சப்போ நம்ம டாக்டர் போய் பார்ப்போமா? ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், சுகம் கிடச்சி நினச்சி பார்ப்போமா? ஐயோ பக்கமே தலை வச்சு படிக்கக்கூடாதுன்னு வந்துடுவோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் நினச்சி வர்ற ஒரு கூட்டம்.
ஹாஸ்பிட்டலில் வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆண்டவருடைய அன்பை பார்க்கறது பிரச்சனை இல்லை, சுகத்தை பெற்றுக்கொள்ளப்படுறதில்லை. ஆனால் நிரந்தரமாக அங்கே இருக்கிறது இல்லை. இந்த 4 கூட்டத்தில் நம்ம யாராக இருக்கிறோம்? மேஜிக்கை பார்க்க வந்திருக்கோமா, வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறோமா, அல்லது 3வது அற்புதங்களை பெற்றுக்கொண்ட கூட்டமாக இருக்குதா? 4வது ஒரு கூட்டம் இருக்குது, குற்றப்படுத்துகிற ஒரு கூட்டம். எப்படியாவது இவங்களை குற்றப்படுத்தணும், இந்த சபையை நடத்த விடக்கூடாது, இந்த கூட்டத்தை நடத்த விடக்கூடாது, இவன் என்ன பேசுகிறான், இதுலேருந்து என்னத்தை குற்றத்தை கண்டுபிடிக்கலான்ங்கிற ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நம்ம இருக்கோமா? குற்றப்படுத்துறதுல பயங்கரமாக இருப்பாங்க. சோத்திரம். அப்போ இந்த கூட்டத்தில் நம்ம யாராக இருக்கோம்? இந்த 4 பேர், இந்த 4 பேரில் நம்ம யாராக இருக்கிறோமா? அந்த 4 பேரில் ஒரு ஆள் இருக்கணும், ஆனால் இந்த 4 பேரில் ஒரு ஆள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, இப்போ அவங்க கூரையை குறித்து பிரித்து இறக்கிட்டாங்க. அப்புறம் இடத்துல என்ன நடக்கு பாருங்கள். 5வது வசனம் வாசிங்க. போதும். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, யார் விசுவாசத்தை? 4 பேர் தூக்கிட்டு வர்றவங்க விசுவாசத்தை முதல்ல அங்கே பார்க்குற. அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு முதல் ரீசன் வந்து தூக்கிட்டு வர்றவங்களுடைய விசுவாசம். சபைக்கு ஒருத்தன் வராங்கன்னா அவங்களுடைய விசுவாசம் அல்ல, யார் கூட்டு வராங்களோ அவங்களுடைய விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்குறாராம். அல்லேலூயா. ஏன் அதை பார்க்குறாருன்னா, அவங்க பார்த்துட்டாருன்னா அவங்களுடைய பிரச்சனையை ஆட்டோமேட்டிக்காகவே ஆண்டவர் மாற்றி கொடுத்துருவார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது யோபு சிறையிருப்பை தேவன் மாற்றி கொடுத்தாராம். அல்லேலூயா. அப்போ மற்றவர்களை நீங்கள் சுமந்து கொண்டு வரும்போது உங்களுக்கு நடக்கிற ஒரு காரியம், உங்கள் பிரச்சனை தன்னாலே மாறிடும். உங்கள் விசுவாசத்தை தான் ஆண்டவர் முதல்ல பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம் என்ன என்ன சொல்லுங்க, எப்படி பார்க்குறீங்க? பின்னால் பாஸ்டர்ஸ்லாம் சொல்லிடுவாங்க. விசுவாசம் வசனத்தின்படி என்ன அர்த்தம்? உலகப்புறமான காரியத்தில் நம்பிக்கைன்னு அர்த்தம். அம்மா நீங்களாம் சொல்லாதீங்கம்மா, சொல்லி சொல்லி கொடுக்குறீங்க. சொல்லுங்க. ஏதோ சொல்கிறாங்க, அவங்க சத்தமாக சொல்லியிருந்தா கேட்டிருக்கோம். நீயே சொல்லு. அப்புறம் மற்றவங்களாம் அமைதியாக இருக்கிறாங்க. வாசிங்க, வேறு யாராவது வாசிங்க. எபிரேயர் 11:1. ஸ்தோத்திரம். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறதா. கவனிங்க. இப்போ பைபிள் பார்க்காதீங்க, எழுதுறவங்க எழுதிட்டு நீ பாருங்கள். விசுவாசம் ஒரு வார்த்தை தான். உலகப்புறமான அர்த்தம் நம்பிக்கை, அது வேற. உலகப்புறமான அர்த்தம் ஆவிக்குரிய பைபிள் வேதத்தின்படி நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத 2 அர்த்தம் இருக்குது. வேதத்தில் பல வார்த்தைகளுக்கு நிறைய அர்த்தம் இருக்கும், குறைஞ்சபட்சம் 2 அர்த்தம் இருக்கும். ஏன்னா இந்த சம்பவத்தை நான் இந்த மாதிரி தியானிச்சுக்கிட்டு இருக்கேன். இதே சம்பவத்தை பாஸ்டர்கிட்ட சொன்னால் வேறு மாதிரி தியானிப்பார். அதில் வேறு ஒரு சம்பவத்தை, வேறு ஒரு கருத்தை உங்களுக்கு கொண்டு வருவார். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொருமான விளக்கங்கள் கொடுப்பார். குறைஞ்சது 2 அர்த்தம் இருக்கும் வேதத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு. உலகப்பரமான காரியத்துலையும் அப்படி இருக்குது, நிறைய அர்த்தங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன காரியமாக இருக்கலாம். ஒருத்தர் பரீட்சை எழுத போகிறான். வாத்தியார் வந்து கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவன் வாங்கிட்டு அப்படி கீழே வச்சிட்றான். அப்புறம் ஆன்சர் எழுதுறதுக்கு ஒரு ஒயிட் ஷீட் கொடுக்குறாரு, அதையும் வாங்கி கீழே வச்சிட்றான். அப்படி அது மேலே படுத்து தூங்கிட்டான். வாத்தியார் பார்க்குறாரு, ஏன் தம்பி பரீட்சை எழுத வந்திருக்கியே, பரீட்சை எழுதாமல் தூங்கிட்டு இருக்கியப்பா, என்ன விஷயம்? சார் சும்மா இருங்க சார், எங்கள் அம்மா தான் சார் சொல்லி விட்டாங்க. என்னது, கொஸ்டின் பேப்பரையும் ஆன்சர் பேப்பரையும் எழுதுறதுக்கு வாங்குகிற பேப்பரையும் வச்சுட்டு தூங்கணும்னு உங்கள் அம்மா சொன்னாங்களா? டே, உங்கள் அம்மா என்னடா சொன்னாங்க? எங்கள் அம்மா சொன்னாங்க சார், கொஸ்டின் பேப்பரையும் ஆன்சர் பேப்பரையும் வாங்கின உடனே முழிச்சிக்கிட்டு இருக்காது அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்களா? அறிவு கேட்டவன அப்படின்னா யோசித்து எழுதுன்னு அர்த்தம். அது அவனுக்கு புரிஞ்சுக்கல. அப்போ ஒரு வார்த்தை 2 அர்த்தமாக வருது. அப்போ நம்பப்படுகிற உறுதி, காணப்பட நிச்சயம். நம்பப்படுகிற உறுதினா நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சதான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சாராள், அவங்க 2 பேருக்கும் குழந்தை பேர் இல்லை. சாராளுக்கு கர்ப்பப்பை இருக்குது, ஆனால் குழந்தை இல்லை. அதை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்குறாரு. இது நம்பப்படுகிற உறுதி. காணப்படாத நிச்சயம், நோவாவுடைய வாழ்க்கையில் 40 நாள் மழை வரும், கப்பலை பேழையை கெட்டுங்கிறாரு. மழைன்னா என்னென்னே தெரியாது அந்த காலகட்டம். மழை அது வரைக்கும் பெய்ந்ததே கிடையாது. மழை வரும்,
கப்பலை கட்டு அப்படின்ன உடனே நோவா என்ன கேட்டிருக்கணும்? மழைன்னா என்ன? மெட்ராஸ் பாஷையில் மழைன்னா என்ன அப்படி கேட்டிருக்கணும் இல்லையா? அவன் எதுவுமே கேட்கல. அவர் சொல்கிறாரு, ஏதோ மழைன்னா என்னமோ வருமா, நம்ம என்ன செய்வோம், கப்பலை, நம்மளுக்கு கப்பல் தெரியும், பேழை என்ன தெரியும், நம்ம கப்பலை கட்டுவோன்னு அவன் பாட்டில் கப்பலை கட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ சுனாமி வர்றதுக்கு முன்னால் சுனாமியை பற்றி யாருக்காவது தெரியுமா? சுனாமி வர்றதுக்கு முன்னால் நம்மலாம் கடற்கரைக்கு போயிருக்கோம்னு வைங்க, சுற்றுலாவுக்கு கடற்கரையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அந்த தண்ணியிலே ஓடி ஓடி மிதித்து விளையாடுறதுல அது ஒரு சந்தோஷம். பிள்ளைங்களுக்கு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அங்கேருந்து ஒரு 50-100 பேர் ஓடியாக வராங்க. நம்ம பார்த்துட்டு, என்ன எல்லோரும் ஓடி வரீங்க, என்னம்மா விஷயம்? சுனாமி வருது. அப்படியா, கொஞ்சம் நாள் நானும் பார்த்துக்கிறேன். அப்படி தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம், பார்த்துருப்போம். ஆனால் இப்போ போய் நிற்போமே கடற்கரையில், அதே மாதிரி கூட்டம் ஓடி வரட்டுமே, என்னம்மா விஷயம், சுனாமி, ஐயோ பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க. அப்போ என்னவென்று தெரியாமல் அவன் மழைன்னு என்னன்னு தெரியாமல் கப்பலை கட்டுறான் பார்த்தீங்களா? அதான் காணப்படாத நிச்சயம். அல்லேலூயா. நம்பப்படுகிற ஒரு கற்பத்தின் கனி கற்ப பை இருக்குது, ஆனால் கனி இல்லை, கனி உண்டாகக்கூடிய தன்மை இல்லை. ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். இது நம்பப்படுது, இருக்கிறத உருவாக்கி கொடுத்துருக்கிறார். இல்லாததை, அங்கே மழைன்னு என்னன்னு தெரியாததை அவன் ஏற்றுக்கொண்டு கப்பலை கட்டினான். அதான் இல்லாததை இருக்கிறவளாய் மாற்றி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதுக்கு ஒரே ஒரு சாட்சியை சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு போகிறேன். ஒரு அருமையான ஒரு சகோதரி தன்னுடைய 4 வயது மகள், பெண் பிள்ளைய ஒரு ஊழியக்கார இடத்துல ஜெபிக்கிறதுக்கு கூட்டு வராங்க. எப்படி கூட்டு வராங்கன்னா, தோளில் தூக்கி போட்டிருக்காங்க. அந்த பிள்ளையுடைய தலை பின்பக்கம் தொங்குது, கால் முன்பக்கம் தொங்குது, முதுகெலும்பு கிடையாது. தூக்கி போட்டு வராங்க. அந்த பாஸ்டர், என்னம்மா அப்படிங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என்ன விஷயம்? என் பிள்ளைக்கு வந்து முதுகெலும்பு கிடையாது. முதுகெலும்பு கிடையாதுன்னு பார்த்தீங்களா, ரப்பர் மாதிரி தான் இருக்கும். என்னம்மா சொல்கிறீங்க? எலும்பு இருந்து ஏதோ உடஞ்சிருந்துச்சி அப்படின்னா நான் ஜெபம் பண்ணால் ஆஸ்பத்திரிக்கு போவீங்க, ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, பிளேட் வைப்பாங்க, ஏதோ சரியாயிரும். நீங்கள் எலும்பே இல்லாமல் ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, நான் எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு ஒரு அவிசுவாசமாக அந்த ஊழியக்காரர் பேசியிருக்காரு. இது ஒரு நடந்த சம்பவம், சாட்சியின் புத்தகங்களிலே படித்தது. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லைங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அது மட்டும் போதும், ஏன்னா வேதத்தின் வார்த்தைகள் எனக்கு நல்லா தெரியும், நீ விசுவாசித்தால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுங்க அப்படின்னாங்களா. ஆனால் இவர் பார்த்தார், ஐயோ நம்ம தவறாக சொல்லிட்டோமோன்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு, மகளே உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டாராம். அந்த 5 வயது மகளை மீண்டுமாய் ஒரு 4 வருடம் கழித்து 9 வருடம் கழித்து 9 வயது மகளாய் அதே ஊழியக்காரர் மறுபடியும் வரும்போது அழைத்து கொண்டு வராங்களாம், கரம் பிடித்து நடந்து கொண்டு வராங்களாம். கரங்களை தட்டி தேவனாமப்படுத்துங்க. இல்லாதவைகளை இருக்கிறவர்களாய் மாற்றி கொடுக்கிற தேவன், அதான் காணப்படாத நிச்சயம். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த பிள்ளைங்களுக்கு இது இந்த பிரச்சனை தானே, ஆண்டவர் நடத்தி கொடுப்பாருங்கிற விசுவாசத்தோடு பிள்ளைங்களை அழைத்துட்டு வரலாம், தூக்கிக்கிட்டு வரலாம், சுமந்து கொண்டு வரலாம். ஒருவேளை இது நடக்காத ஒரு காரியம் இருந்தாலும் ஆண்டவர் இல்லாத இருக்கிற மாற்றி கொடுக்க தேவன் தானே, எப்படியா நடத்தி கொடுப்பான்னு சொல்லி அப்படி நீங்கள் அழைத்து கொண்டு வரலாம். இதுக்கெல்லாம் நம்ம அழைச்சி கொண்டு வந்து நடக்கலைன்னா அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தை பார்த்து தான் என்ன சொல்கிறாரு, திமிர்வாதக்காரனை பார்த்து சுகம் கொடுக்குறாரு. இப்போ அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் சுமந்து கொண்டு வருதுன்னா வாசிங்களேன், மார்க் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். போதும், இந்த கிராமத்துக்கு போங்க, அங்கே ஊரில் எல்லையில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கழுதையை கட்டியிருப்பாங்க, அதை அவுத்து கொண்டு வாங்க அப்படிங்கிறார். ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத. யாருக்குமே கழுதையை பிடிக்காது, அப்படி தானேம்மா? உண்மைதானே? கழுதை என்ன கலருமா? நகத்தெல்லாம் அப்புறம் சொல்லலாம். கழுதை என்ன கலரு பார்த்தது இல்லையா? நான் அவட்ட தான் கேட்குறேன், கழுதை என்ன கலருமா? அவளுக்கு அப்படி ஒரு மைக்கை கொடுங்கம்மா, ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக தான். பயப்படக்கூடாது, சும்மா பயப்படாத. கழுதை என்ன கலரு? கிரே கலர். வாயில் வச்சுக்கோ. அப்படி நான் கேட்க 2-3 கேள்வி கேட்க வேண்டியது. கழுதை கிரே கலர். எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்காது. உனக்கு பிடிக்குமா கழுதைன்ட்டு? உனக்கு கழுதைன்னு திட்டினா உனக்கு பிடிக்குமா? பிடிக்காதா?
சத்தமாக சொல்லணும், இல்லைன்னா ஃபோனை அவட்ட கொடுத்துருவேன். கழுதுன்னா உன்னைய பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. நீ கொடுமா அவட்ட, எல்லாருக்கும் கேட்கணும்ல, நீ மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஏம்மா கழுதுன்னு சொன்னால் உன்னைய உனக்கு பிடிக்குமாம்மா? பிடிக்காது. பிடிக்காது இல்லை, மைக்கை வச்சுக்கோ. சரி, கழுதை அவனுக்கு பிடிக்காதான். சரி, கழுதன் உன்னை சொன்னால் பிடிக்குமா? பிடிக்காது. மைக் அப்படியே வச்சுக்கோ. இப்போ இந்த கார்னரில் ஒரு 100 கழுதை இருக்குது. எத்தனை கழுதை இருக்குது? 100 கழுதை. அப்படி தான் சொல்லணும். எத்தனை கழுதை இருக்குது? 100 கழுதை. இந்த பக்கம் ஒரு 100 கழுதை இருக்குது. மொத்தம் எத்தனை கழுதை இருக்குது? 200. இந்த பக்கம் 100க்கு எத்தனை இருக்குது? 100 கழுதை. அப்படி கழுதையை சேர்த்து சொல்லு. அப்புறம் என்னமோ 100 என்னமோ வந்து சிங்கம் புலி சொன்ன மாதிரி இருக்குது. இங்கே 100 இங்கே 100, மொத்தம் எத்தனை கழுதை? 200. அது கழுதையை சொல்லவே மாட்டேங்காரு. 200 கழுதை சொல்கிறேன், நான் ஒன்றி நான் கழுதைன்னு சொல்லலை. இங்கே 100 கழுதை, இங்கே 100 கழுதை, மொத்தம் எத்தனை கழுதை? 200 கழுதை. அந்த முக்கில் ஒரு 100 கழுதை இருக்குது. மொத்தம் எத்தனை? 300 கழுதை. அந்த முக்கில் ஒரு 100 கழுதை இருக்குது. 400 கழுதை. சத்தமா? 400 கழுதை. அவர் கழுதையான். சரி கொடுத்துருமா. நான் சொல்லலை, அவன் தான் சொன்னேன் 400 கழுதை அப்படிங்க. கரெக்டு தானே? கழுதைன்னு சொன்னால் உனக்கு இதாக இருக்கா? இப்போ இங்கே ஒரு பெரிய கழுதை உட்காந்துருக்குது, இங்கே ஒரு சின்ன கழுதை நிற்கிது, அதுக்கு பிறந்த குட்டி கழுதை அங்கே இருக்குது. என்னடா இப்படி கழுதைங்கிறானே? கழுதையை யாருக்கும் பிடிக்காது. கழுதை அழுக்கான கலர், அது ஆஷ் கலர்னு சொல்கிறத விட அழுக்கு கலர்னு சொல்லுவாங்க. அதான் ஆண்டவர் அவுத்து கொண்டு வர சொல்கிறாரு. யாருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லணுமா? இது இயேசுக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. இயேசுக்கு ஏன் கேட்டார்? அதை பவனி வர்றதுக்கு அவர் என்ன செய்யணும்? அது கூட நடத்தியே கூட்டு வருவாரா? இயேசு சுமக்கிறதுக்கு தான் அதை கூட்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இயேசு சுமந்துக்கு கூட்டு கொண்டு அப்படிப்பட்ட ஒரு அழுக்கு கழுதையை இயேசுவுக்காக அங்கே அவுத்து கொண்டு வர சொல்கிறாரு. அவங்க அவுத்து கொண்டு வராங்க. வந்த உடனே வீட்டுக்கு ஒரு துணி போடுறாங்க கழுதை மேலே. நீ என்ன கலர் துணி போடுவ கழுதை மேலே? உனக்கு பிடிச்ச கலர் துணியை போடுவியா? நீ என்ன கலர் உனக்கு பிடிச்ச கலர் போடுவியா? அம்மா போட்டாங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் தான் போடுவாங்க. ஐயா போட்டாலும் ஒரு ஒயிட் கலர் சால்வையில் போடுவாங்க. கலர் கலராக போடுவாங்க. இப்போ கழுதை மேலே கலர் கலராக துணியை போடுறாங்க. இப்போ கழுதை என்ன கலரில் இருக்குது? சத்தமாக சொல்லுங்க. பலவண்ண கலர். நீ ஆண்டவரை சுமக்க வந்தீங்கன்னா உன்னை பலவண்ண கலராக ஜொலிக்கிறதுக்கு ஆண்டவர் மாற்றுவார். கரங்களை தட்டி தேவனமைப்படுத்து. அதான் நான் இப்படி ஜொலிச்சுக்கிட்டு நிற்கேன். அல்லேலூயா. இப்போ கழுதை அழுக்கு கலரு ஆண்டவரை சுமக்க வந்ததுனால அது வந்து கலராக மாறி ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது. அதை மட்டும் இல்லை, நீ ஆண்டவரை சுமக்க வந்துட்டு கலராக மாறினது மட்டும் இல்லை, விரிக்கைகளை விரிக்கிறாங்க, ஓலைகளை போடுறாங்க, நடந்து வா அப்படிங்கிறாங்க. அந்த கழுதை நடக்குதை பார்த்துருக்கீங்களா? அந்த கழுதை நடக்குமா? இப்படி நடந்து வருதான். ஏன் அப்படின்னா அந்த கழுதை எனக்கு எவ்வளோ விரிப்பெல்லாம் போட்டிருக்காங்க. அட கழுதை, இது உனக்கு இல்லை, நீ சுமந்து வர்ற இயேசுவுக்காக. கரங்களை தட்டி தேவனப்படுத்துங்க. நிறைய கழுதைங்க அப்படிதான் நினைக்குதான். நிறைய கழுதைங்கன்னா ப்ராக்கெட்டில் ஊழியக்காரங்கன்னு போட்டுக்கோங்க. அப்படி இருக்கிற ஊழியக்காரங்களை சொல்கிறேன். கொடுக்குற மரியாதைலாம் ஊழியக்காரருக்கு நினைக்குதான். கிடையவே கிடையாது. நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற மரியாதை எல்லாம் அவருக்கு தான். கரங்களை தட்டி தேவனப்படுத்துங்க. அப்போ அந்த கழுதை அப்படின்னோடனே ஒன்று ஞாபகம் வரும். பாருங்க, அங்கெல்லாம் கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. சோத்திரம். கவனிக்காதவங்களுக்காக ஒரு வசனம். மார்க் 4:9 வாசிங்க. கவனிக்காமல் அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பாரு. தம்பி விளையாடாதம்மா, கேட்கிறதுக்கு காதுள்ளவன். இப்போ உனக்கு தான் வாசிக்கிறாங்க, கவனி, வாசிங்க. கேட்கிறதுக்கு காது கொண்டு வந்தவங்க மட்டும் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். 2-3 பேர் சொல்லவே இல்லை. காதையை கொண்டு வரலையா? ஓ, மறைச்சிருக்காங்களோ? காது கொண்டு வந்தவங்க மட்டும் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இந்த காதுன்னு பேசுகிறேன்? அதுவும் இந்த கழுதையை பற்றி பேசும்போது இந்த காதை பற்றி பேசுகிறேன். ஏன்னா கழுதைக்கு வந்து காது ரொம்ப சின்னதாக இருக்கும், குட்டியோடு இருக்கும். அப்படியா? அதான் காது லோன் கேட்கணும். ஏன்னா அந்த கழுதைக்கு கரெக்டாக வருது. ஒரு வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டு தான். அம்மா அப்பா 2 ஆம்பளை பசங்க, பயங்கர சண்டையான். சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது சொத்து சண்டை. பையன் எனக்கு தான் இது வேணும், வீடு வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு அந்த நிலம் வேணும், இந்த நிலம் வேணும், காரு வேணும், பங்களா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை, பயங்கர சண்டையான். அந்த வீட்டில் 2 கழுதை வளர்த்தாங்களாம்.
வாசல் கட்டிருக்க கழுதை என்ன பண்ணிச்சான், ஜன்னல் கூடி காதை உள்ள தூக்கி போட்டுச்சான். 2 கழுதையும் காதை உள்ள தூக்கி போட்டு அந்த சண்டையை கேட்குதான். கேட்டுட்டு இவங்க சண்டை, பயங்கர சண்டை, சொத்து சண்டை நடந்துட்டு கடைசி அவங்க அப்பா சொன்னார், சத்தம் நிறுத்துங்க, என்ன கத்திக்கிட்டே இருக்கீங்க எல்லாரும், சொத்துக்கு தானே எவ்வளோ சண்டை, இது நான் சம்பாதிச்ச சொத்து, எங்கள் அப்பா சம்பாதிச்சது இல்லை. அப்பா சம்பாதிச்சாதான் என்ன செய்யும், பிள்ளைங்களுக்கு தாத்தா சொத்து பேரனுக்கு போகும். இது நான் சம்பாதிச்சது, நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், ஏன் இஷ்டம். நம்ம வாசலில் கட்டியிருக்கமே கழுதை, அதுக்கு கூட நான் கொடுத்துருவேன், உங்களுக்கு தரமாட்டேன், போங்கடா அப்படின்ட்டாரான். சண்டை முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலம் என்ன பண்ணிச்சான், ஒரு கழுதை, அந்த ஒரு கழுதை காதை தூக்கி ஜன்னல் கூடி போட்டு உள்ளே கேட்டுச்சான். இது கேட்டுச்சான், என்ன எங்கள் சண்டையே நடக்கல, நீ பாட்டில் காதை தூக்கி போகிற, சத்தம் போடாமல் இருக்கு. அப்புறம் அன்றைக்கி முடிஞ்சு போய் சண்டை இது இல்லை. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் காதை தூக்கி உள்ளே போட்டுச்சான் அந்த கழுதை. இப்படி 2-3 நாள் போட்டோன்னு அந்த கழுதை கோவம் வந்துருச்சான். ஏன்டா அன்னைக்கு சண்டை போட்டாங்க, நம்ம 2 பேரும் காதை போட்டு கேட்டோம், 3 நாளாக சண்டையே இல்லை, நீ காதை போட்டு கேட்டுட்ருக்கீ, என்னத்தை கேட்டுட்ருக்க. இல்லை அன்றைக்கி சண்டையில் கடைசியாக சொன்னார்ல, சொத்தை யாருக்கு வேணாலும் எழுதுவேன், இந்த கழுதைக்கு வேணாலும் எழுதுவேன், உனக்கு எழுத மாட்டேன்னு சொன்னார்ல, என்னைக்காவது எனக்கு எழுதி கொடுப்பாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுச்சான். காது உள்ளவன் சரி கவனிங்க, சோத்திரம். அப்போ சுமந்து கொண்டு வருது அந்த ஒரு கழுதை, இயேசு சுமந்து கொண்டு வருது. அப்போ இயேசுவை பின்பற்றணும், இயேசு சுமக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். மற்றவர்கள் பாடுகளை மட்டுமல்ல, இயேசுவையும் சுமந்து கொண்டு அவரை போல பின்பற்றணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ரோல் மாடல். பிள்ளைங்களாம் ரோல் மாடலாக யாரை பார்க்குது, சினிமா நடிகர்களை பார்க்குது. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சினிமா டைலாக் பேசுது. அவனை மாதிரி முடி வெட்டிட்டு வருது. அந்த காலத்தில் இப்போ எனக்கு 63 வயசு. அந்த காலத்தில் முடி வெட்டும் போது பார்த்தீங்கன்னா, முடி வெட்டிட்டு வந்தோடனே எங்கள் அப்பாலாம் முடியை பிடிச்சி பார்ப்பாங்க. பின்னால் இல்லை முன்னால் இல்லை, எல்லா இடத்துலையும் கையில் பிடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மொட்டை மாதிரி வெட்டணும். அந்த காலத்தில் அதான் வெட்டணும். மிஷின் கட்டிங் போடுவாங்க. ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். மிஷின் கட்டிங் கத்த 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 கத்தன்னு அடிப்பாங்க. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க முடி வெட்டிட்டு வந்தா, முடி வெட்டிட்டு வருது, அப்பா கேட்குறாரு, ஏய் ஏன்னா முடி வெட்ட சொன்ன போலியா, போயிட்டு வந்துட்டேனே, பாதியிலே வந்திருக்க பாடுறா, இங்கே மட்டும்தான் வெட்டியிருக்கடா, இங்கே வெட்டவே இல்லை, போங்கப்பா அதான்ப்பா ஃபேஷன். சுற்றி வெட்டி விட்றான் மிஷினில், நடுவில் என்ன செய்யுது முடி 90 சோத்திரம். அதில் வேறு அதில் கலர் போட்டு அடிக்குது பிள்ளைங்க, சிவப்பு கலரு, மஞ்சள் கலரு, ப்ரௌன் கலர்னு போட்டு அடிக்குது. பொம்பளைங்க அப்படி தான் இருக்குது. தலைமுடி அழகாக வாரி விட்டு நீளமான முடியை கட்டையாக்கி அதில் கலர் அடித்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அப்படி கலர் அடித்து இப்போ கேன்சரில் கிடக்குது, சாகர தருவாய். நிறைய பேருக்கு அது புரியலை. அதில் அந்த வர்ற அந்த கெமிக்கல் வந்து உள்ளே போய் அட்டாக் ஆகுது. சோத்திரம். அப்போ ரோல் மாடல், அவரை போல ரோல் மாடலாக இருக்கணுமே. சுமந்து கொண்டு வர்ற அந்த ரோல் மாடல், இயேசு பாடுகளை, மற்றவர்கள் பாடுகளை சுமந்து கொண்டது போல மற்றவர்கள் பாடுகளை சுமக்கணும். அதே நேரத்தில் இயேசுவையும் நம்ம மாடலாக பின்பற்றி அவரையும் சுமக்கணும். அல்லேலூயா. சரி, முடிக்க போகிறேன். வாசிங்க 9வது வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். இல்லை வேண்டாம், அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு, சொல்லுங்க வாசிங்க, அவ்வளோதான் முடிச்சிட்டேன். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. பாருங்க, அவனுடைய வியாதிக்கு காரணம் அவனுடைய பாவம் அல்லது அவனுடைய பெற்றோருடைய பாவம், அவருடைய முன்னோர்கள் செய்த பாவத்து நிமித்தமாக தான் இந்த வியாதி வந்திருக்குது. பிரச்சனை வருதுன்னா பிரச்சனையை நீ தான் உருவாக்கிக்கிற. ஆண்டவர் அவனை கடன் வாங்க சொன்னார், லோன் போட்டு உன்னைய டிவி வாங்க சொன்னாரா? லோனை போட்டு டிவி வாங்குறது, அப்புறம் 4 மாதம் கழிச்சு கட்ட முடியலன்னு அவன் வந்து கேட்குற மாதிரி கொடுக்குறதுக்கு வசதி இல்லை. சரி டிவியை தூக்குறான், டிவி தூக்குறா, அவளுக்கு அந்த அமௌண்ட்டு டேலி ஆகாது. என்ன செய்யறான், இருக்கிற மிக்சியும் தூக்கிட்டு போயிடும். டிவிக்கு லோன் கொடுத்துட்டு பணம் கட்டலைன்னா டிவி தூக்கிட்டு வர்றவன் டிவியும் தூக்கிட்டு மிக்சியும் என்ன செஞ்சிடறான். கடன் அவராக வாங்க சொன்னார். வசனம் தெளிவாக சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய், வாங்காதிருப்பாய். பாவத்தை நம்மளை ஏற்றுக்கிட்ட, பாவங்கள் உன் மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கிறாங்க. நல்ல கவனிங்க, படுத்து எடுத்துக்கொண்டு நடங்க. திமிர்வாதக்காரன் அசைய முடியாத ஒரு சூழ்நிலை, எந்த உறுப்பையும் அவனால் அசைக்க முடியாது. அவனை விசுவாசத்தோடு கொண்டு வராங்க. அவன் விசுவாசத்தை பார்த்து அவங்களுடைய பிரச்சனையை ஆண்டவர் தீக்கிட்டாரு.
இப்போ வந்து என்ன செய்கிறாரு, திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தணும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுப்பா, படுக்க எடுத்துகிட்டு நட. அட போங்க ஏசப்பா, நானே உடம்பு கை காலெலாம் அசைக்க முடியாமல் படுத்திருக்கேன், எந்த உறுப்பை என்னால் அசைக்க முடியாது, நான் எப்படி படுக்கை எடுத்துகிட்டு நடக்க முடியும் அப்படின்னு அவன் நினச்சிருந்தானா அவனுக்கு சுகம் கிடச்சிருக்குமா? இப்போ அவனுக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அவன் அப்படியே எழுந்தான், படுக்கை உதறிட்டு தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டான். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் 9:11 ஊரெல்லாம் அவனை மகிமைப்படுத்தினார்கள், அநேக ஜனங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்களாம். அல்லேலூயா. அப்போ அநேக ஜனங்கள்னா வாசல் நிற்கிற கூட்டம், அவன் சுகம் கிடச்சோன்னா நாலு கூட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வேடிக்கை வந்த மேஜிக் பண்ணுற கூட்டம் பார்க்கும், ஐயோ உண்மையிலே அவர் ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறவரான்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட 4 பேரில் ஒருத்தராக இருக்கணும். இல்லையா, ஆண்டவர் எப்படியோ அழகாக இருப்பாரா, மேக்கப் போட்டிருப்பாருன்னு பார்க்க வந்த கூட்டம், ஐயோ அற்புதம் செய்கிறாருன்னு சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற கூட்டமாக இருக்கணும். அல்லது ஆண்டவரத்தை ஏதாவது சுகம் கிடைக்காதா, சுகம் கிடைச்சிட்டு போகணும்னு நினைக்கிற கூட்டம், ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரு இங்கேயே இருக்குன்னு வர்ற கூட்டமாக இருக்கணும். கடைசி ஆண்டவரை குற்றப்படுத்துகிற வர கூட்டம் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற கூட்டமாய் மாற வேண்டும். கரங்களை தட்டி தேவனமைப்படுத்துங்க. அந்த 4 பேரில் ஒரு ஆள் இருக்கிறீங்களா, அல்லது இந்த 4 பேரில் மாற்றக்கூடிய 4 பேரில் ஒரு ஆள் இருக்கிறீங்களா, அல்லது திமிர்வாதக்க போகிற விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் காணப்படுறீங்களா? 4 பேர். அல்லேலூயா. அதனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றணும்னா ஆண்டவரை போல் அந்த பாடுகளை மட்டும் சுமக்கிறது இல்லாமல், மற்றவங்க பாடுகளை சுமக்கிறது மட்டும் இல்லாமல் ஆண்டவரையும் சுமக்கணும். அதே நேரத்தில் ஒவ்வொருத்தரும் இந்த வருஷ கடைசிக்குள்ளே ஆளுக்கு ஒருத்தரை சபைக்கு நீங்கள் அழைச்சிட்டு வரணும். ஒருவேளை இப்போ இருக்கிற கூட்டம் ஆளுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா வருஷ கடைசியில் முடிஞ்சு புது வருஷம் வரும்போது சர்ச்சு டபுள் ஆகிரும். அதே நேரத்தில் பிரான்ச்சு சர்ச்சு ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகும். அதனால் அந்த 4 பேரை சுமந்து கொண்டது போல் நீங்களும் ஆண்டவரையும் சுமக்க வேண்டும், மற்றவருடைய பாரங்களையும் சுமக்க வேண்டும், சபைக்கு ஆத்துமாக்களையும் சுமக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாக்கியராஜ் கூட பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நம்ம மத்தியில் நல்ல அருமையான ஒரு வார்த்தையை கேட்டோம். ஆமென். உற்சாகப்படுத்துகிற கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாடலை கேட்டோம். ஆமென். தம்பி போன